ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்காகட்டும் இல்லை எனக்காகட்டும், அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போதே நம்ம எல்லாருமே ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல தான் வைப்போம். அம்மா அப்படின்னோன்னு எல்லாருமே பாலிடிக்ஸ் பத்தி திங்க் பண்ணாதீங்க. நான் பெத்த அம்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நம்மளை பெத்த அம்மா நம்ம பிறந்ததுல இருந்து வளர்ற வரைக்கும், பெரிய ஆள் ஆகுற வரைக்கும் எல்லா ஃபேஸஸ்லயுமே இருப்பாங்க. ஒரு முக்கியமான ஆளா இருப்பாங்க. என்னைக்குமே யாராலையுமே அவங்கள ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. யாராலையும் அவங்களையும் தாண்டி அளவுக்கு அதிகமா நமக்கு மேல அன்பு காட்டவும் முடியாது. அப்படிப்பட்ட அம்மாவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது, இப்ப இருக்க 2025வது வருடத்துல நம்ம பல விதமான அம்மாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பாத்ரூம் டேங்குக்குள்ளார பிறந்த குழந்தைய போட்டு கொல்ற அம்மா, அதே ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 10வது ஃப்ளோர்ல இருந்து பிறந்த குழந்தைய, பாத்ரூம்குள்ளார பிறந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அப்படியே வெளியே போட்ட ஒரு அம்மா. வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு பாத்ரூம்குள்ளாரையும் அவங்களே டெலிவரி பண்ணி அந்த குழந்தைய அப்படியே போட்டு எரிச்ச ஒரு அம்மா. இந்த மாதிரி பல விதமான அம்மாவை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன கருமத்துக்கிறா இவங்களாம் அம்மாவாகிறாங்க, காமத்துக்காக ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க, அந்த குழந்தைய வேண்டான்னு சொல்லிட்டு கொலை பண்ணி கொலையாளியாகி இவங்களாம் ஒரு அம்மாவா அப்படிங்கிறத நம்ம எவ்வளவோ பேசியிருக்கோம். ஆனா இங்க நம்ம பார்க்க போற சம்பவத்துல நம்ம ஒரு அம்மாவை பத்தி பேச போறோம். அந்த அம்மா டிப்பிக்கலாவே வேற ஒரு கேரக்டர். அந்த அம்மாவுக்கு 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணுக்கு 16 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 17 வயசு. அந்த அம்மா அந்த 2 பொண்ணுங்களுக்கும் செஞ்ச துரோகம் என்ன? பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு, 2 பொண்ணுங்களும் நல்லபடியா படிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த அம்மா அவங்களோட காமத்துக்காக ஒரு ஈன செயலை பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு? வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் டீட்டெயிலா பார்ப்போம். நம்ம சென்னை சிட்டி திருவொற்றியூர் அப்படிங்கிற இடத்துல தான் 37 வயதுடைய சந்தியா அப்படிங்கிற பெண்மணி வாழ்ந்துட்டு வராங்க. இந்த சந்தியா அப்படிங்கிற பேரு நம்மளோட கற்பனையான பேர் தான். ஏன்னா போலீஸ் அவங்களோட பேரை வெளிவிடல. சந்தியாவோட கணவர் பேரு குமார். குமாருக்கு ஒரு 45 வயசு இருக்கும். குமார் ஒரு பிரைவேட் கம்பெனில எக்ஸிகியூட்டிவா வேலை பார்க்கிறாரு. இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணமாகி ஒரு 18 வருஷம் இருக்கும். இவங்க 2 பேத்துக்கும் 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு 16 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 17 வயசு. ரொம்ப அன்பான பொண்ணுங்க. அவங்க பாட்டுக்கு ஸ்கூல்ல போய் நல்லா படிச்சுக்கிட்டு அப்பா அம்மா கூட ரொம்ப அன்பா இருக்கும் போது, இந்த ஃபேமிலி பத்தி சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு பெர்ஃபெக்டா தோணுது. இதை விட யாருக்கு என்னடா தேவை? 2 பொண்ணுங்க நல்லா படிக்கிறாங்க, இவங்க 2 பேரும் நீட்டா இருக்காங்க, ஒரு பக்கம் அவருக்கு சம்பளம் வரப்போகுது, இந்த அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிதானே தோணும். அந்த அம்மாவுக்கு 37 வயசு. அவங்களுக்கு 20 வயசுல கல்யாணமாகி உடனுக்குடனே 2 பொண்ணுங்களும் பிறந்திருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு ஃபேமிலியில என்ன எதிர்பார்க்க முடியும்? இவங்க குடும்பத்துல இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ஏப்ரல் 20ஆம் தேதி 2025வது வருடம் அந்த 2 பொண்ணுங்களோட குமாரான அப்பாவும் 2 பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு திருவொற்றியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த 2 பொண்ணுங்களும் அழுதுகிட்டே வராங்க. காலையில ஒரு 10 மணி இருக்கும். அந்த 2 பொண்ணுங்களும் போலீஸ்ல ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் தராங்க. 2 பசங்க எங்களை ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான கம்ப்ளைண்ட். 16, 17 வயசு. அப்பனா இது போக்சோ கேட்டகரியில சேரும். அந்த பொண்ணுங்க மேஜர் கூட இல்லை. தன்னோட அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. போலீஸ்க்கு இந்த விஷயங்கள்லாம் கேட்கும் போது ஆரம்பத்துல இது ஒரு நார்மல் கேஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஆயிரக்கணக்கில் அவங்க கேசஸ் பார்த்திருக்காங்க. வருடங்கள் போக்சோ சட்டத்துல இருக்கிற கேசஸ் அதிகமாகிக்கிட்டே தான் வருது. மைனர் ரேப் ஆகட்டும், சைல்டு ரேப் ஆகட்டும், இந்த மாதிரி வரிசையா நம்மளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரியில தான் யாரோ ரேப் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. யார் அந்த 2 பசங்க? 18, 19 வயசு தான் இருக்குமா, இல்ல பெரிய ஆட்களா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கேட்கறாங்க. அந்த பசங்கள்ல ஒருத்தவரோட பேரு முகமது ரஃபீக். அவருக்கு ஒரு 28 வயசு இருக்கும். இன்னொருத்தரோட பேரு அப்துல் கலாம். பேரை பாத்தீங்களா? அப்துல் கலாம். பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காது. இதெல்லாம் கேட்கும் போதுதான் நம்ம மனசுல ஒரே ஒரு விஷயத்த வச்சுக்கணும். எவனையுமே பேரு வச்சு மட்டும் அவனோட கேரக்டரை கெஸ் பண்ணிடாதீங்க. அப்பா அம்மா என்னதான் பேர் வச்சாலும் கடைசியா அவன் என்ன ஆகுறான் அப்படிங்கிறது அவனோட மனசுலயும் அவனோட செயல்லையும் தான் இருக்கு. அந்த அப்துல் கலாம் அப்படிங்கிறவனுக்கு ஒரு 28 வயசு தான் இருக்கும். இந்த 2 28 வயசு பசங்களும் அந்த 16, 17 வயசு பொண்ணுங்களை ரேப் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. போலீஸோட என்கொயரியில அவங்க கேட்கிற அடுத்த கேள்வி என்னன்னா, இவங்க 2 பேரும் உங்களை ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி இவங்களை ஏதாவது பார்த்திருக்கீங்களா? ஈப்டீசிங் மாதிரி எப்ப பார்த்தாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது தான் இவங்களை பார்ப்பீங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஏதாவது தகராறு பண்ணுவாங்களா? இந்த மாதிரி அவங்க மனசுல இருக்கிறது எல்லாம் கேட்கறாங்க. பொதுவா ஒரு ஸ்கூல் பொண்ணுங்க இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா எப்ப நடந்திருக்கும்? இவங்க வீட்டுல இருந்து ஸ்கூல்ல டிராவல் பண்ணும்போது தான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பொதுவா நடக்கும். அதனாலதான் போலீஸ் ரிப்பீட்டடா இந்த 2 பசங்க வேற விதத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்காங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்கும் போதுதான் அந்த முகமது ரஃபீக் அப்படிங்கிறவன் ஒரு ஆட்டோக்காரன். அந்த ஆட்டோ டிரைவரு அப்பப்ப என்னை போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணியிருக்காரு.
ஆனா அவர் என்கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னொரு சைடு அந்த அப்துல் கலாம் அப்படிங்கிறவன் யாரு அப்படிங்கறதே தெரியாது. ஆனா இவங்க 2 பேர்த்தோட போன் நம்பர் இருக்கு, இவங்க 2 பேர்த்தோட போட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்றாங்க. இப்ப போலீஸோட அடுத்த கேள்வியே, ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஒருவேளை ஸ்கூல் பஸ்ல இருந்து இறங்கி வரும்போது உங்களை கிட்னாப் பண்ணிட்டு போய் ஏதாவது ட்ரை பண்ணாங்களா, இல்ல ஸ்கூல்ல ஏதாவது தகராறு பண்ணாங்களா, எங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் சொந்த வீட்டுக்குள்ளார அவங்களோட ஓன் பெட்ரூம்ல இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. போலீஸால நம்பவே முடியல. எப்படி அவங்க 2 பேரும் உள்ளார நுழைஞ்சாங்க? உள்ளார நுழைஞ்சு 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பார்த்திருக்காங்க. போலீஸ் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி விஷயமா அவங்க 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுக்கே போய் அவங்களோட மொபைல் நம்பர் வச்சு அவங்க அட்ரஸ் என்னங்கறத பார்த்து வீட்டுக்கே போய் அவங்களை போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்து அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போதுதான் போலீஸ்க்கு ஷாக்கிங்கான ஏகப்பட்ட உண்மைகள் தெரிய வருது. விஷயமா அவங்க 2 பேரும் ஆமா சார் நாங்க ட்ரை பண்ணோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் என்னடா ரிலேஷன்ஷிப்? அது சின்ன பொண்ணுங்கடா, நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க? சாதாரணமா நீங்க போட்டுக்கு எந்த வீடா இருந்தாலும் திறந்து விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த 2 பசங்க என்ன சொல்றாங்க, சார் நாங்க வீட்டுக்குள்ளார அத்துமீறிலாம் நுழையல சார், எங்களை வீட்டுக்குள்ளார பர்மிஷனோட தான் உள்ளார விட்டாங்க அப்படிங்கறத தைரியமா சொல்றாங்க. இதை கேட்டோன்னா போலீஸ்க்கு ஒருவேளை அந்த பொண்ணுங்களே உள்ளார விட்டுட்டு இதான் நம்ம கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சா, கடைசியா அந்த 2 பசங்க என்ன சொல்றாங்க, அந்த வீட்டுல சந்தியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 37 வயசு இருக்கு, அவங்க தான் எங்களை வீட்டுக்குள்ளார விட்டாங்க, அவங்க தான் இந்த 2 பொண்ணுங்களையுமே எங்களை யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க, அதுக்கு தேவையான பணம் எல்லாமே நாங்க சந்தியா அம்மாட்ட கொடுத்துருக்கோமே அப்படிங்கறத சொல்லும் போதுதான் போலீஸ்க்கு ஒரு பெரிய ஷாக்கே. சொந்த அம்மாவே இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்காங்க. இப்ப சந்தியாவை அரெஸ்ட் பண்ணி இவங்க 3 பேத்தையுமே விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கும் போதுதான் அவங்க 3 பேரும் என்ன மாதிரி ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க, காமத்துக்காக என்ன ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. குமாரோட ஃபேமிலியில எல்லா விஷயங்களும் நல்லா போயிட்டு இருக்கும் போது, அந்த பொண்ணுங்களாம் நல்லா படிக்கிறாங்க, பெரிய ஆட்கள் ஆகும் போது குமார் அந்த பொண்ணுங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், ஃபியூச்சர்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு அவர் இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டாலும், இன்னொரு பக்கம் சந்தியாவுக்கு இந்த குடும்ப லைஃபே ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஒரே ஒருத்தர் கூட பாலியல் உறவு வச்சு அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. 18 வருஷமா இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன், வேற ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கிடைக்காதான்னு சொல்லி பார்த்தாங்களோ என்னமோ, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது முகமது ரஃபீக் அப்படிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவரை பார்த்திருக்காங்க. நார்மலா ஆட்டோ சவாரி ஏறி போறவங்க தான். பொதுவா ஆட்டோ சவாரி ஏறி போகும்போது நீட்டா கம்மியான காசு வாங்கினாங்க அப்படின்னா நம்மளும் மொபைல் நம்பர் கொடுத்து திருப்பி எப்பயெல்லாம் நாங்க கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் வீட்டுக்கு வாப்பான்னு சொல்லிட்டு நம்ம கான்டாக்ட் வச்சுக்குவோம். அதே தான் சந்தியாவும் பண்ணியிருக்காங்க. முகமது ரஃபி கிட்ட இந்தாப்பா என்னோட மொபைல் நம்பர் வச்சுக்கோ, உன் மொபைல் நம்பர் கூட, நான் எப்பெல்லாம் கால் பண்றேனோ அப்பெல்லாம் நீ வா, நான் எப்பெல்லாம் சவாரிக்கு போகணுமோ உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அப்படிதான் இவங்களுக்குள்ளார ஒரு கான்டாக்ட் பில்ட் ஆயிருக்கு. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு, அவங்க தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த முகமது ரஃபி கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க, ஆட்டோவை எடுத்துக்கிட்டு பார்க்குக்கு போக ஆரம்பிச்சாங்க, பீச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. கடைசியா போய் அது கேவலமா ஒரு ஹோட்டல் ரூம்லயும் முடிஞ்சிருக்கு. இவங்க 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பா மாறி இருக்கு. முகமது ரஃபிக்கு நல்லாவே தெரியும் இவங்களுக்கு ஒரு 37 வயசு இருக்கு, வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்காங்க, கல்யாணமான ஒரு மனைவின்னு தெரிஞ்சும் அத்துமீறி இருக்காரு. அதே சந்தியாவுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்கு இப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க எல்லா தப்பையுமே பண்ணியிருக்காங்க. யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்டோ சவாரி கூப்பிடுற மாதிரி அவங்க கால் பண்ணுவாங்க. முகமது ரஃபிக்கும் எங்கேயோ கூட்டிட்டு போற மாதிரி ஆட்டோல கூட்டிட்டு போவாரு. அதுக்கப்புறம் அவங்க நெருக்கமா இருக்க ஆரம்பிப்பாங்க. இது மாச கணக்குல போய்கிட்டே தான் இருந்திருக்கு. பொதுவா எல்லா தப்பும் நடந்துச்சுன்னா யாருக்காச்சும் தெரிய வரும்ல. ஆனா இந்த இடத்துல வீட்டுக்குள்ளார இருக்கிற கணவரான குமாருக்கு தெரிய வரவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் வெளியே போறேன், ஆட்டோ டிரைவர் கூப்பிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்படிதான் போறாங்களே தவிர அந்த ஆட்டோ டிரைவருக்கும் நம்மளோட மனைவிக்கு ஏதோ தொடர்பு இருக்கு, வெளியே போய் தப்பு பண்ணிட்டு இருக்காங்கிறது பாவம் குமார் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா 6 மாசம் 8 மாசம் பக்கம் இவங்களோட தொடர்பு போனதுக்கு அப்புறம் முகமது ரஃபிக்கு கொஞ்சம் கொஞ்சமா சலிச்சு போக ஆரம்பிக்குது. எவ்வளவு நாட்கள் தான் ஒளிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது? ஒவ்வொரு நாளும் போய் லாட்ஜுக்கு காசு கொடுத்து நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட ஆட்டோ சவாரிக்கு வர காசே கம்மி தான், இதுல நான் ஹோட்டல் ரூமுக்கு வேற காசுலாம் போடணுமா? நான் இனிமேட்டு உன்னோட வீட்டுக்கு டைரக்டாவே வரேன்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத போது வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான் முகமது ரஃபீக். இது ஆரம்பத்துல கொஞ்சம் பயமா தான் இருந்திருக்கு சந்தியாவுக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நான் தான் அவன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேன், இனிமேட்டு அவன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன், அப்புறம் என்ன பிரச்சனை, என்னோட குடும்பத்தை நான் டோட்டலா தள்ளி வச்சுட்டு அவன் கூட போறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன், இனிமேட்டு நான் யாருக்கு பயப்படணும்னு சொல்லிட்டு முகமது ரஃபீக்கை அடிக்கடி வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க.
அந்த 16 வயசு 17 வயசு பொண்ணுங்க, வீட்டுல வயசு பொண்ணுங்க இருக்கும் போது அம்மா செய்யற வேலையை பாருங்க. அந்த பொண்ணுங்களுக்கு எதுக்காக ஆட்டோ டிரைவர் அடிக்கடி வீட்டுக்கு வராரு, நம்ம அம்மா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பா பட்டிருக்கு. இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க படிப்பு விஷயத்த மட்டும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட எதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் வராங்க அப்படின்னு கேட்டா கூட அம்மா கத்துன்னு கத்துறாங்க, நம்மள திட்டுறாங்க. அதனால அவங்க அதை பத்தி கேட்கவே இல்லை. இது சந்தியாவுக்கு ரொம்ப வசமா போச்சு. சரி, நம்ம பொண்ணுங்க 2 பேரும் கேட்கல, கணவர் போனாரு அப்படின்னா திருப்பி சாயந்தரம் தான் வருவாரு, அது வரைக்கும் இந்த ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கு வரட்டுமே, இப்படிங்கிறத கொஞ்சம் மாதங்கள் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட கணவரான குமார் நைட்டு வரும்போது சாப்பாட்டுல அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தினம் தினம் அவரோட சாப்பாடு ஆகட்டும், குடிக்கிற பால் ஆகட்டும், மயக்க மருந்து கொடுத்தோன்னே அவரு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அவரு தூங்கும் போது முகமது ரஃபீக் கதவை தட்டுறான். இவங்க கதவை திறந்து அவங்க பெட்ரூம்குள்ளாரியே பாலியல் உறவு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் அந்த பொண்ணுங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியாது. ஏன்னா அவங்க வேற ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்கல்ல. எவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த இவங்க ரகசியமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த எல்லா விஷயங்களும் அந்த குமார் அப்படிங்கிற கணவர் கேட்கும் போது அவரால் நம்பவே முடியல. என்னோட 2 பொண்ணுங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தா கடைசியா என்னோட ஒய்ஃபே நமக்கு துரோகம் பண்ணியிருக்கா. தினம் தினம் நைட்டு நான் எப்படா தூங்குறேன்னு தெரியாமையே அசதியில போய் தூங்குறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வெளியே சுத்தி வேலை பார்த்து டயர்னஸ்ல வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிய வருது, நான் தூங்கும் போது என்னோட ஒய்ஃப் வேற ஒருத்தன் கூட அதே ரூம்ல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட என்கொயரியில கிடைக்கிற எல்லா விஷயங்களுமே போலீஸ் எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா போக்சோல சார்ஜ் ஷீட் ரொம்ப தெளிவா ஃபைல் பண்ணணும். எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, மோட்டிவ் என்ன, யார் யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவா எடுக்கணும். சரி, ஓகே, இப்ப முகமது ரஃபீக் வீட்டுக்கு வந்தான், உங்க கூட தொடர்பு வச்சுக்கிட்டான், எல்லா விஷயங்களும் புரியுது. யார் இந்த அப்துல் கலாம், இந்த அப்துல் கலாமும் உங்க கூட தொடர்பு வச்சுக்கிட்டானா அப்படின்னு கேட்கும் போதுதான் இன்னொரு பார்ட் ஆஃப் கதை எல்லாமே உள்ளார வருது. இந்த அப்துல் கலாம் அப்படிங்கிறவன் முகமது ரஃபீக்கோட ஃப்ரெண்டு. அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த 37 வயசு சந்தியா இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற 17 வயசு பொண்ணுக்காக தான் இந்த அப்துல் கலாம் உள்ளார வந்திருக்கான். கரெக்டா சொல்ல போனா எல்லா இடத்துலயுமே காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா சலிச்சு போயிடும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே கதை தான் இது. இந்த முகமது ரஃபீக்கு 37 வயதுடைய பெண்மணியா இருந்தாலும் பரவாயில்ல, 2 குழந்தைங்களை பெற்ற பெண்மணியா இருந்தாலும் பரவாயில்ல, அம்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அவன் அக்செப்ட் பண்ணிட்டு போய் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு போர் அடிச்சிருக்கு, ஹோட்டலுக்குலாம் காசு செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு போர் அடிச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா அந்த வயசு. 37 வயசுல அந்த பெண்மணி இருக்காங்க, நம்ம 28 வயசுல இருக்கோம், எத்தனை நாள் தான் போயிட்டு இருக்கிறது. ஆனா அவங்க வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்க மேல அவன் ஆசைப்பட ஆரம்பிச்சான். 16 வயசு 17 வயசு பொண்ணு. சந்தியா கிட்ட போய் டைரக்டாவே சொல்ல ஆரம்பிச்சான், உன் கூட பழகிறது எனக்கு ரொம்ப சலிச்சு போச்சு, உண்மையை சொல்ல போனா உன் ஆசைக்காக தான் நான் உன் கூட பழகிட்டு இருக்கேன். இதை சொல்லும் போது சந்தியாவுக்கு அப்படி ஒரு வருத்தம். இருந்தாலும் அவனை விட முடியல. ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆசை இவன் மட்டும்தான். என்ன பண்ணா நீ என் கூடயே இருப்ப, என்ன பண்ணா தினமும் நீ வீட்டுக்கு வருவ, இந்த மாதிரி கேட்கும் போதுதான் உன்னோட 2 பொண்ணுங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு பொண்ணை நான் எடுத்துக்கிறேன், இன்னொரு பொண்ணை என்னோட ஃப்ரெண்டான அப்துல் கலாமுக்கு கொடு. இப்படி நீ கொடுத்த அப்படின்னா நாங்க அவங்க கூடயும் பாலியல் உறவு வச்சுக்குவோம், உன் கூடவும் தினமும் நாங்க வச்சுக்குவோம், உன்னையே நான் சாட்டிஸ்ஃபை பண்றேன், அவங்க மூலியமா நானும் சாட்டிஸ்ஃபைட் ஆவேன், அது மட்டும் இல்லாம உனக்கு எக்ஸ்ட்ரா நிறைய காசு தரேன்னு சொல்லிட்டு பேரம் பேசியிருக்காங்க. இந்த இடத்துல சந்தியா அவளோட மனசுல இருக்கிற காமத்துக்காக, அவளோட மனசுல இருக்கிற அந்த எச்சக்காக தன்னோட 2 பொண்ணுங்களையே கொடுக்கறதுக்கு தயாராயிட்டா. 16 வயசு 17 வயசு பொண்ணு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு விபச்சார விடுதியில இருக்கிற ஒரு அம்மா கூட அவங்களோட பொண்ணு இனிமேட்டு அந்த தொழிலுக்கு வரவே கூடாது, என்னோட பொண்ணு நல்லபடியா படிக்கணும், இந்த இடத்த விட்டு வெளியே போகணும், நான் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த இடத்துல அம்மா என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்களோட ஆசைக்காக தன்னோட பொண்ணு 2 பேத்தையுமே விபச்சாரத்துக்கு தள்ள பாக்குறாங்க. அதுதான் இந்த இடத்துல பியூரா நடந்திருக்கு. இது எல்லாமே போலீஸ் கேட்கும் போது இந்த இடத்துல யாரா குற்றவாளி, அம்மான்னு சொல்ற இவளா இல்ல இந்த 2 பசங்களா? 3 பேருமே தேவையில்லாத ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அருவருப்பான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. 16-17 வயசு பொண்ணு, மைனர் பொண்ணுங்க. அப்பாக்கு இருக்கிற ஒரு அன்பு கூட இந்த அம்மாக்கு இல்லாம போச்சு பாரு. இந்த வீட்டுல இருக்க அந்த 2 பொண்ணுங்களால வெளியே யார்ட்டுமே இதை பத்தி பேசவே முடியல. வீட்டோட மானமே போயிரும்.
தன்னோட அம்மா நமக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, காரு துப்ப மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கடைசியா நம்ம அப்பா கிட்டயே போய் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு சந்தியா என்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சோ அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நாள் சந்தியா காசு வாங்கிக்கிட்டு அந்த 2 பசங்களையுமே வீட்டுக்குள்ளார அலோவ் பண்ணி நம்மளோட 16 வயசு பொண்ணு 17 வயசு பொண்ணு 2 பொண்ணுங்களையுமே கூப்பிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா, இவங்க 2 பேரும் உங்ககிட்ட பாலியல் உறவு வைக்க போறாங்க, உங்களுக்கு தான் 16-17 வயசு ஆயிடுச்சு இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா ஒன்றும் தப்பு இல்லை, ஒவ்வொருத்தவங்க கூட பெட்ரூம்க்கு போங்கன்னு சொல்லிட்டு அமைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய கேவலமான விஷயம், ஒரு தப்பான விஷயம். அதே இடத்துல அந்த 2 பசங்க கூட சண்டை போட்டு அழுது கதறி கடைசியா வெளியே வந்திருக்காங்க. அந்த 2 பசங்களும் விடுறதுக்கு தயாராகவே இல்லை, ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு முடியலன்னு சொல்லிட்டு 2 பசங்களும் போயிருக்காங்க. சந்தியா அப்படிங்கிற அந்த அம்மா நாளைக்கு இந்த பசங்க வருவாங்க, இன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கறதுனால விடுறேன், நாளைக்கு கண்டிப்பா அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணுங்கிறத வார்ன் பண்ணியிருக்காங்க. இப்பதான் அந்த 2 பொண்ணுங்களும் சரி இதுக்கு தீர்வு நம்ம காணணும் அப்படின்னா நம்ம அப்பாவால மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு குமார்கிட்ட போய் எல்லா விஷயங்களும் சொல்ல போய் தான் குமார் மட்டும் அந்த 2 பொண்ணுங்களுமே கூப்பிட்டு அடுத்த நாள் திருவட்டியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை தந்திருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை தரும்போது கூட முகமது ரஃபீக், அப்துல் கலாம் இப்படிங்கிற 2 பேரை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. வீட்டுல இருக்கிற நம்ம அம்மா பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற எல்லாமே நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த முகமது ரஃபீக்கையும் அப்துல் கலாமே விசாரிக்கும் போதுதான் சந்தியா எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிய வருது. சோ இவங்க 3 பேருமே போக்சோ சட்டத்துல கண்டிப்பா கைதாகணும்னு சொல்லிதான் 3 பேத்தையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல யார் வெளியே வருவாங்க, யார் உள்ளார போவாங்க இப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா முகமது ரஃபீக்கும் அப்துல் கலாமும் உள்ளார போவாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த இடத்துல அந்த அம்மாங்கிற சந்தியா ஜெயிலுக்கு போவாங்களாங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்களே காப்பாத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, இன்னொரு சைடு சந்தியா பேக் ஆஃப் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது, நானும் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனாலும் அதை பசங்க பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வக்கீலை வச்சு என்ன வேணாலும் பிளே பண்ண முடியும். இந்த சம்பவத்துல ஏதாச்சும் அப்டேட்ஸ் கிடைச்சிச்சுன்னா, இந்த கோர்ட் கேசஸ்ல ஏதாச்சும் நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த சம்பவத்தோட ஆரம்பத்துல நான் உங்களுக்கு சொன்னேன் 2025 வருடத்துல இருக்கிற அம்மா கேட்டகரி எல்லாத்தையுமே பாருங்க. இந்த அம்மா கேட்டகரிய நீங்க எந்த கேட்டகரியா வைப்பீங்க? தன்னோட 16-17 வயசு பொண்ணை விபச்சாரத்துக்கு தள்ள பார்த்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா தன்னோட காதலன் நம்மளே போர் அடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டான், கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா அவன் பாட்டுக்கு மறைஞ்சு போயிருவான், நமக்கு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே போயிடும். சோ இப்ப அவனை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பொண்ணுங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு இந்த கேவலமான வேலைகளை பார்த்திருக்காங்க. இந்த அம்மாவை நீங்க எந்த கேட்டகரியில வைப்பீங்க? தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களுக்குன்னு குழந்தைங்க வேணாம், எனக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கை வேண்டாம், எனக்கு ரொம்ப சலுப்பா இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா தயவு செய்து நவுந்து போங்க. குடும்பமா ஃப்ரேம் ஆயிட்டோம், என்ன பண்றது தலையெழுத்து அப்படின்னா கூட அந்த குடும்பத்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட வாழ்க்கை நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி என்ன கருவமா இருந்தாலும் நீங்க தனியா போய் உங்களோட வாழ்க்கையை வாழுங்க. அதை விட்டுட்டு உங்களோட குடும்பத்துல இருக்கிற நபர்கள், உங்க மேல அன்பா இருக்கிற நபர்களை நீங்க இரையாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த பாவம் கடைசி வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில உங்களை சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல கடைசி வரைக்கும் தன்னோட பொண்ணுங்களையே அவளோட காமத்துக்காக விபச்சாரத்துக்கு தள்ள பார்த்தாலே அப்படிங்கிற பேரை அந்த சந்தியா வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டாங்க. இப்ப அவங்க ஜெயில இருக்கும் போது கூட அதுக்கு வருத்தப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். பை பாய்.